மகர ராசி அன்பர்களே, முக்கிய யோக கிரகம் பகை மறைவு ஸ்தானத்தில் அசுபர்கள் பலமே. இதனால் தனக்கு சில எதிர்ப்புகள் தோன்றலாம். எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு வேலைப்பழு அதிகமாக இருக்கின்றன. சரீர உபாதைகளும் இருக்கும். மருத்துவ செக்கப்புகள் தேவை. சொன்னபடி எதையும் செய்ய முடியாத சில நிர்பந்தம் இருக்கும். கடன்பட வேண்டிய வழிமுறைகளும் உங்களை உருவாக்கும். எப்படியும் உங்களுடைய சில தேவைகளை பூர்த்தி செய்ய பிறருடைய உதவிகள் தேவைப்படுகின்றன. அதை முறையாக சரியாக வழிநடத்தி செல்ல வேண்டும். மற்றும் கோபதாபங்கள் கொள்ளாமல் குணமுடன் குடும்பத்திலும் சரி, குழந்தைகள் விஷயத்திலும் சரி, தான் செய்யக்கூடிய ஜீவனத்திலும் சரி பார்த்து நடந்து கொள்வதும் இறையருளை மேற்கொள்வதும் உங்களுக்கு சற்று பயன் தரக்கூடும். மற்றும் எந்திரம், மருத்துவம், ஆலோசனைகள், ஆலைகள், மொபைல், கவனம், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டும். அதிர்ஷ்ட நிறங்கள் சாம்பல், பிரவுன். வலம் தரும் வாஸ்து திசைகள் வடக்கு, வடகிழக்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 28, 29, 30, 31. வழிபாடுகள் சப்த கன்னியர்களை வணங்குவது. பணம் பலம். பணம் பலம் என்பது ஒரு லேசான விஷயம் இல்லை. பணம் பலம் இப்போ தான் ஆடி மாதம்தான் பணம் பலம் உண்மையிலே பழுக்கும். பணம் பழத்தில் நொங்க வெட்டிடுவாங்க, பதினியை குடிச்சிருவாங்க, கல்லை குடிச்சிருவாங்க. எல்லாம் முடித்த பிறகு இப்போ தான் பணம் பலம் பழுக்கும். அதில் நார் நாராக இருக்கும். அதனுடைய சுவையே தனி. அந்த பணம் பழத்தை கருப்பட்டி போட்டு வெட்டி போட்டு கருப்பட்டி போட்டு அவிச்சு சிறிதளவு சாப்பிட்டு விட்டு, ஏன் சொல்கிறேன் என்றால் நொங்கு சீசன் முடிய போகுது. எந்த பொருளும் சீசன் முடிய போகும்போது நம்ம கொஞ்சம் போல் சாப்பிடணும். அதை சாப்பிட்டாச்சுன்னா அது செஞ்ச பலன் பூரா உண்டு. இந்த வருஷம் பூரா நொங்கு தின்றுப்பீங்க, ஆனால் அதில் உள்ள கொட்டையை திங்க முடியாது. அதுக்கு பணம் பலம்தான். சாப்பிட்டு பாருங்கள். பனை ஏறி பாலையை தொடாமல் வரக்கூடாது என்று சொல்வார்கள். பனையை மாதிரி ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய பொருள், பணப்பொருளில் பெரிய பொருள் பனை மரம் தான். அதுக்கு தான் ஆடி மாதம் சில மிருகங்கள் கூட அதனுடைய மலஜலம் குறைவாக கழிக்கும் என்பதை முந்தைய சொல்லியிருந்தேன். அதில் இந்த பனம்பழத்தை வேக வச்சு சிறிது சாப்பிட்டீங்கன்னா பணம் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.